மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழிதேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது புவனகிரி தொகுதியில் உள்ள அம்பாபுரம் கைலாச சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான கோயில். அந்த கோயிலை புனரமைத்து குடமுழுக்கு நடத்தி தர அரசு முன்வருமா என்று கேட்டுக்கொள்வதோடு, வண்டராயம்பட்டு அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்க அரசு முன்வருமா என்பதையும் தங்கள் மூலமாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஒரு கால பூஜை திட்டத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஆட்சி உண்டென்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி என்றால் அது மிகையாகாது. இந்த ஒரு கால பூஜை திட்டத்தில் ஏற்கனவே இருந்த திருக்கோயில்கள் 12,957 திருக்கோயில்கள் இருந்தது. அதற்கு வைப்பு நிதியாக 1 லட்சம் ரூபாய் என்று 2011ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு 100 ரூபாயை கூட அதில் வைப்பு நிதியை உயர்த்தவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே நடைபெற்ற ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் ஆய்வின் போது இந்த 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி எப்படி போதுமான தொகையாக இருக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் கருதி கூடுதலாக 130 கோடி ரூபாய் அரசு மானியமாக வழங்கி 1 லட்சத்தை 2 லட்சம் ஆக்கியவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதோடு அதனுடைய எல்லை நின்றுவிடவில்லை. 12,957 திருக்கோயில் என்றிருந்ததை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 6,000 திருக்கோயில்களை கூடுதலாக வழங்கி தற்போது 19,000 திருக்கோயில்களுக்கு 1ஐ 2 ஆக்கியதோடு நில்லாமல் 2ஐ 2.5 லட்சம் ஆக்கி இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த திருக்கோயில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு ஒரு சல்லிக்காசு கூட அரசின் சார்பிலே உதவி இல்லாமல் இருந்த நிலை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே 19,000 செலுத்துகின்ற ஒரு முதல்வராக, ஒரு ஆட்சியாக, ஆன்மீக ஆட்சியாக இந்த துறை விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை உறுப்பினருக்கு தெரிவித்து, அவர் கோரிய இந்த கோயிலும் ஒரு காலை பூஜை திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்குண்டான காசோலையை இன்னும் ஒரு 10 நாட்களில் முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.